நான் நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பு திமுக பவர்ஃபுல் எப்போவுமே. அவர்கள் கூட்டணி இப்போ ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதா அந்த வேலையை பண்ணியிருந்தாங்க. பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இப்போ திமுகக்குள்ள அது வேற டீம்லாம் ஒர்க் பண்ணுது. ஏதோ ஒரு வகையில நம்ம நிக்கணும் அப்படின்னு. அந்த வகையில அ யாரோ 2 பேர்ல யாரோ ஒருத்தர திமுக கூட்டணிக்குள்ள வரதுக்கு பேசி முடிச்சிருக்கலாம். அது சன்னா இருக்கலாம், டேடா இருக்கலாம். யாராவது ஒருத்தர். அப்போ இப்போ என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகுது. அதில பலமான இது அணின்னு பார்த்தா ஏடிஎம்கேக்கு அப்புறம் பாமக தான். என்னதான் பிஜேபி இருந்தாலும் பாமக தான் பெரிய அணி அடுத்தது. அப்போ பாமக, பாஜக, ஏடிஎம்கே ப்ளஸ் தேமுதிக இதெல்லாம் சேர்ந்தா ஒரு பலமான ஒரு அணியா அமையும். அப்போ அது சேர விடாம உடைக்கிற வேலையை ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில நம்ம டிஎம்கே கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு எடுத்த முடிவில் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம். ஒருவர் டிஎம்கே கூட்டணி போகணும்னு ஆசைப்படுறாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேரில் யாருன்னு இனிமேல் தெரிஞ்சிடும். அப்போ இன்னொருத்தர் அதுக்கு முட்டுக்கட்டியாக இருக்கும்போது அநேகமாக ராம்தாஸ் முடிவெடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன்.